இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவா மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மீனராசிக்காரர்கள் நிறைவா ராசி நாயகனாக 2 பேர் இருக்காங்க, தனுசும் மீனமும். இந்த தனுசு ராசிக்கு சொல்லியாச்சு, இப்போ மீன ராசிக்கு வந்திருக்கோம். ராசியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய குரு இப்போ போய் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. தன்னுடைய தாயோட இடத்துலையும் தன்னுடைய சுகத்தினுடைய இடத்துலையும் இருந்து, அதாவது தனக்கு தேவையான விஷயங்கள் வண்டி வாகனம் அம்மா சுகம் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து தன்னுடைய சொத்து சுகம் வண்டி வாகனத்திலிருந்து தன்னுடைய வீடு தொழில் இந்த மாதிரி இடத்த பார்க்கறதுனால தாய் வீட்டாருடைய தயவுனால தன்னுடைய தொழில் ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் அடையும். தன்னுடைய தந்தை வழி குடும்பத்தை விட தாய் வழி குடும்பம் ஒரு படி மேல இருக்கும் இவங்களுக்கு. தந்தை வழி குடும்பம் கஷ்டத்துக்கு போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும், தாய் வழி குடும்பம் தனக்கு கை கொடுக்குற சூழ்நிலையில இருக்கும். இவங்களுக்கு ராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும், எதிர்பார்க்காத லாபத்தோட இருக்கும். ஆனா ஒரு இடத்துல பிரச்சனையாகி தான் இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க. அந்த பிரச்சனை என்னன்னா, ஒன்று இங்கேருந்து போறேன்னு சொல்றதுனால வர்ற பிரச்சனையா இருக்கலாம், இல்லை இந்த வேலை வேணான்னு சொல்ற பிரச்சனையா இருக்கலாம், இல்லை பணம் காசுல எனக்கு இதுல முன்னேற்றம் இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இவங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுடைய கஷ்டம் கொஞ்சம் பெரும்பாலும் குறைஞ்சிரும். சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறாரு, மனைவி சார்ந்த இல்லறம் சார்ந்த கஷ்டங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த இடம் கொஞ்சம் குறையும். அதுக்கு பிறகு இவங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் பாக்கியத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனை. விரயஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்றாரு. தன்னுடைய விரயஸ்தானத்தை தன்னோட அம்மாவுடைய இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றாரு. அம்மாவுக்கு பாக்கியமாக மாறக்கூடிய எல்லா செலவும் இவர் அம்மாவுக்காக செலவு செஞ்சா வட்டிக்கு முதலமா இவருக்கே வந்து கிடைக்கும். அது தொழிலாகவும் கிடைக்கும், சொத்தாகவும் கிடைக்கும், வண்டி வாகனமாகவும் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். ஸோ இவருக்கு குரு பயிற்சி டாப் கிளாஸ்ல இருக்கு. ஸோ 85 வரைக்கும் மார்க் கொடுக்கலாம். 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இன்னும் டாப் கிளாஸ்ல இருக்கு. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே 8, 10, 12 பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அதிச்சார கதியில 5ஆம் இடத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு போகும்போது பார்க்குற இடங்கள் எல்லாமே 5, 7, 9ஆம் பார்வையா பார்க்குற போது இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் பார்க்கிற மாதிரி அமையும். லாபம் அதீதமாக இருக்கும். 9ஆம் இடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது, துணிந்து இறங்கலாம். இவங்களுக்கு நெகட்டிவா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. திருமண வாழ்க்கையும் அந்த மாதிரி திருமண வாழ்க்கை தாராளமா அமையும். அதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தாமதமாகும். இவங்களுக்குலாம் தாராளமா அமையும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 monthsல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெட்டரா இன்னும் வேணும் தேடுவாங்க. அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலமாகும். நல்லா அமையும், பயப்பட வேண்டியது கிடையாது. சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்லா இருக்கு. ஐ மீன் சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் நல்லா இருக்கு. மகர ராசிக்கு சுமாராக இருக்கு. இந்த அதாவது எல்லா குரு பயிற்சியும் எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. இந்த 2 ராசி தான் 12ல அடிச்சா 2 யோகம் ஜாக்பாட் யாருக்குன்னா, ஒன்று சிம்மத்துக்கு இல்லைன்னா மீனத்துக்கு. இது 2த்துக்கு தான் ஜாக்பாட். கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு, கொஞ்சம் சரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சம் எல்லாம் கொஞ்சம் சுமாரில் தான் இருக்கு. அதில் மகர ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு வரும். இது 2த்தையும் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா செகண்ட் இடத்துக்கு ஒரு ஆள் வேணும். செகண்ட் இடத்துக்கு வேணும் அப்படிங்கும்போது யார் வருவான்னா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை போய் உட்காருது, முன்னேற்றம் அடையுது, காசு பணத்தை பார்க்குது. அடுத்தது அம்மாவனுடைய இடத்த பார்க்குது. தொழிலுக்கு போய் அம்மாவோட இடத்த சந்தோஷமா வச்சுக்கிற ராசியாக அது இருக்குன்னு சொல்லியிருக்கும். அப்போ முதல் 2 ராசியில சிம்ம ராசியும் மீன ராசியும் வந்துடும். அடுத்த இடத்துக்கு யார் வரான்னா கன்னிராசி வரும். அதுக்கு அடுத்த இடத்துக்கு யார் வரானா மகர ராசி வரும், தனுசு ராசி அதன் பின்னாடி வரும். இப்படியே வந்துட்டு இருக்கும். மீதி எல்லாம் கொஞ்சம் சுமார் தான். முதல் 4 இடம் அப்படின்னு பார்க்குற போது ஃபர்ஸ்ட் நம்ம தனுசு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தனுசு எடுத்துக்கோங்க, ஐ மீன் சாரி ஃபர்ஸ்ட் மீனத்தை எடுத்துக்கோங்க, 2ஆவதா சிம்மத்தை எடுத்துக்கோங்க, 3ஆவதா கன்னியை எடுத்துக்கோங்க, 4ஆவதா மகரம், 5ஆவதாக தனுசு. இந்த ஆர்டர்ல வச்சுக்கோங்க. சிம்மம் மீனம், மீனம் ஃபர்ஸ்ட், சிம்மம் செகண்ட். அடுத்தது மகரம் தனுசு, மகரம் 3, கன்னி 4, தனுசு 5. ஸோ இந்த ஆர்டர்ல வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எதுக்கு எங்கெங்க போகுது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் புரிய வரும். இப்போ சிம்மத்துக்கு எதுக்கு சொல்றோம்? சிம்மத்தினுடைய அதிபதி யாரு? சூரியன். இந்த வருஷத்தினுடைய அதிபதி சூரியன். இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு அதிபதி யாருன்னா சூரியன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வருஷாதிபதியா போறாரு. அவருடைய இடத்துக்கு ஃபேவர் செய்யற இடத்துல குரு இருக்காருங்கும் போது
சூரியனுக்கும் குருவுக்கும் அடிப்படையாவே நண்பன். குரு தன்னோட இடத்துக்கே நண்பன். புதனுக்கு குரு ஆகாது அப்படின்னாலும் தனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அம்மாவுடைய விஷயங்கள், இந்த மாதிரியான பணங்காச விஷயங்கள் எல்லாம் தனக்கு நண்பர்களுடைய வீட்டெல்லாம் நல்லா பார்க்குறாரு. ஸோ அதனால கன்னிக்கு ஒத்து போயிடுது. மகரத்துக்கு ஏன் குரு ஒத்து போகுதுன்னா சனியும் குருவும் ஈக்குவலான ஆளு. ஒன்னோட ஒன்று சலைச்சது கிடையாது. இவர் நல்ல வழியில போய் பாடம் எடுக்கிறாருன்னா நீ என்ன செய்யறியோ அதுலயே நான் உனக்கு பாடம் எடுக்கிறேங்கிற ஆளு சனி. நீ எதுல போய் பாடம் எடுக்கிறியோ உனக்கு நான் நல்லதுலயே புரிய வைக்கிறேங்கிறவர் இவர். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் கேடர். மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சப்சைட் ஆகக்கூடிய இதில் தான் இருக்கும். இதில் பெஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மீனம் வந்து நம்பர் 1, சிம்மம் நம்பர் 2, 3rd வந்து மகரம், 4th கன்னி, 5th வந்து நம்மளுடைய தனுசை வச்சுக்கலாம். இந்த மகரமும் கன்னியும் மட்டும் கொஞ்சம் ஆசிலேஷன்ல அப்படியே சேம் கேடர்ல இருக்கும், கொஞ்சம் மேலே ஏறி ஏறும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட இருந்து இந்த குரு பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.